ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, சுதந்திரியுங்கள், சுதந்திரிப்பீர்கள், அல்லது நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்கிற ஒரு தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருவது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பயணித்து வருகிறபடியினால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் சுதந்திரிப்பதற்கான காரியங்களை, எல்லா வழிவாசல்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல காலேப் சொல்லுகிறார், நாம் எளிதில் சுதந்திரித்து கொள்ளலாம், நாம் எளிதாக ஜெயிக்கலாம், நாம் உடனே சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயிக்கலாம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வசனத்தை வாசித்தா நல்லா தான் இருக்கு, உடனே சுதந்திரிக்கலாம், உடனே ஜெயிக்கலாம், எளிதில் ஜெயிக்கலாம், ரொம்ப ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு வசனம் நல்லா தான் இருக்குது. ஆனா ஏன் வாழ்க்கையில இன்னும் எளிதாய் ஜெயிக்க முடியலையே, இன்னும் நான் சுதந்திரிக்க முடியலையே என்று ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். நம்முடைய சகோதரன் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு தொடர்ந்து முந்தின நாட்கள்ல அவர் சொன்ன வார்த்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். யோசுவா 1:2 வாசிக்க கேட்போமா? என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென். நீங்கள் இருக்கிற இடம் மோவாப்லே இருக்காதீங்க. மோவாப்லே மோசே இறந்ததுனால துக்கம் கொண்டாடி கொண்டே இருக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லி எழும்புங்கள் என்று சொன்னார். மோவாப் என்றால் அருவருப்பை விட்டு எழும்பணும். அதற்கு அடையாளமாக நல்ல வார்த்தைகள். நகோமி மோவாபுக்கு போன பொழுது அவள் வாழ்க்கையில கஷ்டங்கள், மோவாபை விட்டு எழும்பின பொழுது கோதுமை, அந்த வார்கோதுமை அறுப்பின் துவக்கம், அந்த பிகினிங் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அப்போ ரொம்ப ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். மோவாபிய பெண் தான் ரூத். ஆனால் அவள் எழுந்து பெத்லகேமுக்கு வந்ததினால அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது என்று பார்த்தோம். இளைய குமாரன் அந்த பன்றி கூட்டத்தை விட்டு எழும்பின பொழுது அவன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவித்ததை பார்த்தோம். எழும்பு சீயோனை, தூசியை உதறிவிட்டு எழும்பு என்கிறது போல தூசியாக தெரிகிற சில பாவங்கள், சாபங்கள், இவற்றை எல்லாம் உதறிவிட்டு எழும்பு என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் சீயோன் குமாரத்தியே, பாபிலோன் இடத்துல நீ குடியிருக்கிறியே, நீ குடியிருக்க வேண்டிய இடம் பாபிலோன் கிடையாது, பாபிலோனை விட்டு எழும்பு, எருசலேமுக்கு வா என்று அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். அப்புறம் யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எழும்புப்பா, நீ இருக்க வேண்டிய இடம் பெத்தேல், நீ பெத்தேலுக்கு போ என்று சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களாக நம்ம எதெல்லாம் விட்டுட்டு எழும்பணும், எந்தெந்த காரியங்களை விட்டு எழும்பணும்னு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசினார். இதெல்லாம் கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நாங்கள் கேட்கலையே, இதை கேட்க ஆசையா இருக்குதே என்று நினைச்சிங்கன்னா, கடந்த வாரத்தில் இருந்த திங்கட்கிழமையிலேருந்து ஒவ்வொரு செய்தி, அதாவது கடந்த நைட் ப்ரேயர்ல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா எழும்புங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். நம்ம எழும்புனாதான் சுதந்திரிக்க முடியும். இப்போ பார்க்கும் பொழுது, நேற்று தினத்திலே பார்க்கும் பொழுது, எழுந்தால் மாத்திரம் போதாது, நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தடையாயிருக்கிற அந்த யோர்தானை கடக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஒன்று தடையாக யோர்தான் இருக்கிறது. அந்த யோர்தான் என்றாலே பாடுகள். அந்த யோர்தான் பிரவாகித்து வருகிறது போல இருக்கிறது. குறிப்பாக அறுப்பு காலத்தில் அது கரை புரண்டு ஓடும், பார்த்தாலே பயமா இருக்கு. அதே மாதிரிதான் பல பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஆசீர்வாதத்தை கிட்டி போகும் பொழுது கையை நீட்டி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் நினைக்கும் பொழுதுதான் அந்த யோர்தான் வந்து பயங்கரமான சூழ்நிலையில நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி விடுகிறதே என்கிறது போல நீங்க இருக்கலாம். அநேக நேரங்கள்ல உபத்திரவங்களும் பாடுகளும் வரும் பொழுது நம்ம இங்கேயே உட்கார்ந்துடலாம். அந்த யோர்தானை கடக்க வேண்டாம் என்கிற எண்ணம் அநேகருக்கு வந்து விடுகிறது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 17. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள்
குடாக்களில் தாபரித்தார்கள். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். இது எப்பன்னா, அந்த ஒரு யுத்தம் வந்த பொழுது கானானியர் இஸ்ரவேலரை ஒடுக்கின பொழுது ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. இந்த தெபோராள் சொல்லுகிறாள், எல்லாரும் எழுந்து வாங்க, யுத்தத்துக்கு எழுந்து வாங்க என்று சொன்ன பொழுது கீலேயாத் மனுஷர் அவங்க யோர்தானுக்கு அப்புறத்திலே இருந்துட்டாங்க. கீலேயாத் மனுஷர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ரூபன் கோத்திரம், மனாசே கோத்திரத்தின் பாதி கோத்திரம், தான் கோத்திரம். இந்த 2 கோத்திரங்களும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த கீலேயாத்திலேயே தங்களுக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொண்டார்கள். அவங்க மோசே கிட்ட கேட்டு எடுத்துக்கொண்டார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேயே இருந்துடுறாங்க. ஏன்னா யோர்தான்னாலே பாடுகள், உபத்திரவங்கள், இதை தாண்டி எதுக்கு போகிறது, எதுக்கு யுத்தத்துக்கு போகிறது, நம்ம இங்கேயே இருந்துடுறோன்னு நினச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் அநேக நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகள் பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது அங்கேயே நம்ம இருந்துடலாம், இதை தாண்டி போக வேண்டாம், இங்கே இருக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி யோர்தானுக்கு இக்கரையிலேயே இருந்துடுறாங்க. யோர்தானை தாண்டி போனாதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் இங்க இருக்கிற கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சமாதானம் போதும் என்று சொல்லி உலகத்துக்கொத்த வேஷம், உலகத்துக்கொத்த சந்தோஷத்திலேயே மூழ்கி போய் விடுகிறார்கள். ஆனா உண்மையிலே அந்த யோர்தானை கடந்தால்தான் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். வேதத்திலே பார்க்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஆமேன். யோர்தானை கடக்கணும். இன்னைக்கு இருக்கிற பாடுகளை பார்த்துட்டு வேணாம், எந்த ஆசீர்வாதமும் வேணாம், இங்கேயே இருக்கிறோம், இதுவே போதும், இந்த நிலைமை போதும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படியே தங்கி இருக்கலாம். மூவ் பண்ண வேண்டிய நீங்க, ஃபார்வர்டா போக வேண்டிய நீங்க, முன்னோக்கி போக வேண்டிய நீங்க யோர்தானை பார்த்து கரையிலேயே நின்று விட்டீங்களா? இந்த பக்கத்திலே இருந்துடலாம், பாடுகள் வேண்டான்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? ஒன்னே ஒன்று, பாடுகளை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவர் அந்த பாதையில ஏற்கனவே நடந்திருக்கிறார். அவர் தாமே நமக்காக பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டதினாலே பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களை எப்படி நடத்தணும் என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டு இந்த பாடுகளை கடந்து செல்ல பலன் கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா என்று நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லது இந்த பாடுகளை கடந்து செல்ல எனக்கு வழிகாட்டுங்க, திட்டங்களை தாங்க, நான் எப்படி கடக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க என்று நீங்க கேட்டா கர்த்தர் அழகாய் போதிப்பார். ஆமென். யோசுவாவுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த நாட்கள்ல ஆண்டவர் என்ன காரியங்களை போதித்தார்? இந்த யோர்தானை நீ கடக்கணும், இன்னும் 3 நாளைக்குள்ள கடக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? இந்த பக்கத்துல இருந்து உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். இந்த வார்த்தையை நம்ம காலையில, அதாவது இரவு ஜெபத்துல நம்ம தியானித்தோம் இல்லையா? அது மாத்திரமல்ல, அதிகாலையிலே நில், தேவனுடைய திட்டத்தை அறிவதற்கு அதிகாலையில இருட்டோட தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கணும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரும் ஆசாரியர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வேலை, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கணும், கர்த்தருடைய சுமக்கணும், தேவ மக்களுக்காக நம்ம நிற்கணும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த யோர்தானை எப்படி கடப்பது தொடர்ச்சி. ஆகவே நீங்க அதையும் பார்த்து ஜெபித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்போ நம்ம பார்க்க போற மற்றொரு காரியம், இந்த யோர்தானை நாம் கடக்க வேண்டுமானால் 3ஆம் அதிகாரம் யோசுவாவிலேயே நீங்கள் உங்களுடைய வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம கேட்போம். 9ஆம் வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். ஆமென். இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து முதல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் அதிகாலையிலேயே தேவ திட்டத்தை நான் அறியும்படி நம்ம நிற்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாதையில் நம்ம இதுவரைக்கும் போனதில்லை. ஸோ தேவ திட்டத்தை அறியும்படி அதிகாலையில் காத்திருக்கணும்னு சொன்னார். அப்புறம் ஆசாரியர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அந்த பெட்டியை சுமக்கணும், நீங்கள் போய் சுமந்து கொண்டு போய் சுமக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் கட்டளை கொடுத்துட்டு இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் இங்கே சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. யோர்தானை கடப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வழி தெரியும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டம் தெரியும். சும்மா என்னால் முடியும், இந்த யோர்தான் தானே, நான் அப்படியே கிராஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த யோர்தானில் விழுந்து அப்படியே மூழ்க வேண்டியது தான். ஆனால் கர்த்தரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்ததாக நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், அதிகாலையில் காத்திரு. இந்த எல்லா ஆசாரியர் தங்கள் வேலைகளை செய்யணும். அதே வேளையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு போராட்டங்கள், ஒரு பிரச்சனைகள், ஒரு காரியங்கள் வரும் பொழுதும் ஒரு பிரச்சனைக்கும் உரிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் பேசினதை வச்சுட்டு 10 பிரச்சனையை நம்மளால தாண்ட முடியாது. 10 டாஸ்க் நம்ம முடிக்க முடியாது. ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும், ஒவ்வொரு சவாலுக்கும், ஒவ்வொரு பாடுகளுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி செல்வதற்கு, கடந்து செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அந்தந்த நாளுக்குரிய வார்த்தை நமக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. செங்கடல் ஓரத்தில் நிற்கும் பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரை நோக்கி பார்த்து, என்ன செய்ய ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், மோசே, நீ உன் கோலை நீட்டு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். அந்த வார்த்தை கிடைத்த உடனே கோலை நீட்டினான். ஆமென். இன்னொரு பக்கம் அமலேக்கியர் வந்த பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ மலை உச்சிக்கு போ, யோசுவாவை பட்டய கருக்கை கொடுத்து அனுப்பு. நீ பட்டையை தூக்கிட்டு போகாத, பட்டயத்தை தூக்கிட்டு நீ போகாத, யோசுவாவை அனுப்பு, நான் மலையின் உச்சியில் உன்னை சந்திப்பேன்னு சொன்னாரு. அப்படியே கைகளை உயர்த்தி மோசே ஜெபித்த பொழுது இங்கு கீழே யோசுவா பட்டைய கருக்கினால அமலேக்கியரை வெட்டி போட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் தண்ணி இல்லை, மக்களுக்கு தண்ணி இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி கிடைச்சது, மாறா கசப்பா இருக்கு. என்ன செய்ய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன? நோக்கி பார்த்தார், மோசே நோக்கி பார்த்தார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், அங்க பாரு, ஒரு கம்பு, ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல வெட்டி ஒரு கொப்பை வெட்டி உள்ள போடு. அதே வார்த்தை கீழ்ப்படிந்த பொழுது அங்கு மாறா மதுரம் ஆயிற்று. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துச்சு, தண்ணி இல்லை. இப்ப என்ன செய்ய ஏசப்பா? தண்ணி இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை, அந்த கற்பாறையை உன் கோலினால அடி அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அப்படியே அடித்தார், தண்ணி புறப்பட்டு வந்தது. இன்னொரு சந்தர்ப்பம் மேரிபா வண்டை வந்த பொழுது இதே சூழ்நிலை. மோசே நினைச்சாரு, ஏற்கனவே இப்படித்தானே, இதே மாதிரி தானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போன பொழுது இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்தார். அப்ப ஆண்டவர் சொன்னார், கண்மலை பார்த்து பேசு. அப்போ வேற ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார். ஆனா மோசே, நம்ம ஏற்கனவே அடிச்சு தண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சாரு, தண்ணியும் வந்துச்சு. ஆனால் இவர் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அந்த யோர்தானை கடக்க முடியாதபடிக்கு இவருக்கு யோர்தானின் இக்கரையிலேயே மரணம் வந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிரச்சனையை டீல் பண்ண, ஒவ்வொரு சவாலை சந்திக்க, ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டி செல்ல, ஒவ்வொரு பிரத்யேகமான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகளை நடத்த ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னைக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய சவால் அப்படின்னாலே பிள்ளைகளை வளர்க்கிறது தான். பிள்ளைகளை வளர்க்கிறது. இப்போ நம்ம எங்களை மாதிரி அதாவது எங்களுடைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற நீங்கள் ஈஸியாக வளர்ந்துட்டீங்க. நம்ம பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, நம்மளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. நின்றுனா நிற்போம், உட்காருனா உட்காருவோம், செய்யாதுன்னா செய்வோம். மீறி செஞ்சால் அடி விழும் இல்லை? நம்மளை மாதிரி அடி வாங்கினது யார் இருக்கோம்? நம்முடைய சந்ததி மாதிரி, நம்ம ஜெனரேஷன் மாதிரி அடி வாங்கின
பெற்றோரிடத்துல அடி வாங்கின சந்ததி யாருமே இருக்கா. சரி, நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஓரளவு கொஞ்சம் நடத்தலாம் அந்த அளவுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சந்ததிகளை நடத்துறதுக்கு எப்படி நடத்துறது, அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது. சமீபத்தில் ஒரு மகள் என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப வேதனையோடு தன்னுடைய காரியங்களை குறித்தெல்லாம் சொல்லும்போது, இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே, அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் எப்படி சொல்ல தெரியலையே. ஸோ இதுவே ஒரு யோர்தான் தான், பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற ஒரு யோர்தான். ஆனால் அந்த யோர்தான் கரையில் நிற்கும்போது இதை எப்படி கிராஸ் பண்ணுறது, இதை எப்படி கடப்பது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவது ஆண்டவரேன்னா, ஆண்டவரை நோக்கி கேட்கணும், உங்கள் வார்த்தையை தங்கப்பா, இதுக்கு என்ன ஆலோசனை, இதுக்கு என்ன சொல்யூஷன், நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லித்தாங்க, நீங்கள் கற்றுத்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி நம்முடைய சகோதரர் சொல்லுகிற ஒரு சம்பவம், தாவீதுக்கு விரோதமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தர் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே வந்து பரவி இருந்த பொழுது, என்ன செய்ய ஆண்டவரே, நான் பின்தொடரலாமா, போ, நேராக போ, நீ முறியடிப்பா என்றார். முறியடித்து விட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, திரும்ப அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறது ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல கேட்டான், உம்முடைய வார்த்தை என்ன, நீ இப்போ நேராக போகாதே, நீ பின்பாக போ, அது மாத்திரமல்ல முசுக்கொட்டை செடி பக்கத்துல இரு, அது நுனியில ஒரு இறைச்சலை கேட்பாய்ப்பாரு, அந்த நேரத்துல எழும்பு, அப்பொழுது நான் உனக்கு முன்னே போய் பெலிஸ்தரை முறியடிப்பேன். ஆமென். அதே மாதிரி ஒரு வெற்றி ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, டைரக்டா போன்னு சொல்லிட்டார். இப்போவும் நான் போவேன்னு போயிருந்தா அங்கே அவ்வளோதான், ஃப்ளாட்டாக இருக்கும், தோல்வி வந்திருக்கும். ஆனால் அப்பவும் கேட்டார். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு, ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரிடத்துல உம்முடைய வார்த்தை சொல்லுங்கப்பான்னு கேளுங்க. அன்றைக்கு யோர்தான் நதிக்கரையில் அவர் நின்று அவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். அவர் கொடுத்த அந்த வார்த்தையை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள்ல ஒரு அருமையான சம்பவம், 3ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசபாத்துக்கு விரோதமாக, ஆகாப்புக்கு இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக மோவாபியர் எல்லாம் வந்த பொழுது, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போன பொழுது ஒரு ஏதோ வனாந்திரத்தில் அவங்க தண்ணி இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தாங்க. 3 நாட்கள் தண்ணி இல்லை, அவங்களுக்கும் இல்லை, அவங்களோட வந்த மனிதர்களுக்கும் இல்லை, அவர்களோடு கூட போன மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லை. அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாரும் வேதத்தை நம்ம வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவாகிய ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் யோதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா அவரும் யோசபாத்தும் சேர்ந்து, இங்க யாராவது இல்லையா கர்த்தருடைய வார்த்தை கேட்க என்று சொன்ன பொழுது, அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு எலிசான்னு ஒருத்தர் இங்க இருக்கிறார் என்று சொன்ன பொழுது, இவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாதை பாருங்க, வனாந்திரமான சூழ்நிலையில எல்லாரும் யுத்தத்துக்கு போகும் பொழுது, அந்த வனாந்திரத்தில் கூட கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஏனென்றால் யோசபாத்தை குறித்து ஆண்டவருக்கு தெரியும், யோசபாத் எப்பொழுதுமே கர்த்தரிடத்திலே வார்த்தை கேட்பான். அவரோடு கூட வந்த இஸ்ரவேல் ராஜா கேட்க மாட்டார், ஏன்னா அவர் ஆகாபுடைய மகன், அதனால கேட்க மாட்டார். ஆகவே யோசபாத்து கேட்பார் என்று தெரிந்து அந்த வனாந்திரத்தில் எலிசா தீர்க்கதரிசியையும் அங்கு கொண்டு வந்து வைத்திருந்தார் இல்லையா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நமக்காக வார்த்தை கொடுக்கும்படி நம் நடுவிலேயே கர்த்தர் யாரையாவது வைத்திருப்பார். எல்லாற்றுக்கும் மேல பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கவே இருக்கு நம்ம பைபிள். இந்த பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை என்னுடைய கணவருடைய அண்ணன் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எங்களிடத்துல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, ஒரு 20,000 நினைக்கிறேன் அந்த நாட்களில். அப்போ பத்திரிகைக்கும் கொடுக்கணும், நிறைய ஊழியங்களுக்கு ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கணும். 20,000 கையில் இருக்குது. இதை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறதா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா புரியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்ன செய்வது ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு பைபிளை அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஏசப்பா இந்த காணிக்கை பணத்தை, இந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு நீங்கள் தயவு செஞ்சு கைட் பண்ணுங்க, உங்கள் வார்த்தை எனக்கு வேணும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தார் தெரியுமா? உபாகமத்தில் உள்ள வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் பொழுது உன் கையை தாராளமாய் அவனுக்கு விரிப்பாயாக, அது நிமித்தம் தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன் அப்படிங்கிறது வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். வார்த்தை வந்த உடனே தெரியும், ஓகே இவங்களுக்கு இதை கொடுத்துருவோம், உதவி செஞ்சிருவோம், என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, நம்முடைய ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்கிற தைரியத்தோடு அவர்களுக்கு கொடுத்தோம். அந்த நேரத்தில் அவங்க உயிர் பிழைத்து வீட்டுக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். பிரியமானவர்களே, உண்மையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், ஒரு காரியத்திலும் பேசுவார். இப்படிலாம் பேசுவாரா நினைக்காதீங்க, இப்படி தான் ஆண்டவர் பேசுவார். இந்தந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இதுக்கு என்ன செய்வது ஆண்டவரே நீங்கள் கேட்டு பாருங்க. கர்த்தர் அழகாய் நம்மை கைட் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும். ஆமேன். அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு முன்பாக எவ்வளோ பெரிய யோர்தான் ஓடினாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அதை தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஏனென்றால் அந்த வார்த்தையில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வார்த்தை வந்தது? அவர்களுக்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்க காற்றை காண மாட்டீங்க, தண்ணியை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது வாய்க்காலை வெட்டுங்கள். இதுதான் ஆண்டவர் பேசுகிற காரியம். பேசும் பொழுதே அதுல ஒரு திட்டத்தையும் கொடுப்பார், ஒரு வழியும் கொடுப்பார், அதை தாண்டி செல்ல கிருபையும் கொடுப்பார், வாக்குத்தத்தத்தையும் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்க. குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் என்னுடைய மகளுடைய திருமண காரியத்தில் கூட நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஏசப்பா. அப்போ நான் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசுவார். ஒவ்வொரு பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரும் பொழுது அதே வார்த்தையை வைத்து ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார், என்னோடு கூட இடைப்படுவார். மகளின் திருமணம் முடிந்த பிறகு நான் சாம் கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை சாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைங்கிற வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் ஆண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அந்த கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து தான் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்த சொல்லி இருந்தார். அதே மாதிரி அந்த வார்த்தையை முடிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய வார்த்தை தேவன் கேளுங்க. பிள்ளைகளின் திருமண காரியத்தில் குறிப்பாக பல தடைகள் வரும், பல மனிதர்கள் பலவிதமாக பேசலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்துட்டார்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னா அதை விட்டு கர்த்தர் மாறவே மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். எனக்கு கொடுத்த வார்த்தை, சாம்க்கு கொடுத்த வார்த்தை எல்லாமே ஒரே வார்த்தை என்று சொல்லும் பொழுது திருமணத்துக்கு பிறகு அதை உறுதிப்படுத்தினார் கர்த்தர். இது தேவனுடைய திட்டம், சித்தம் என்பதே. ஸோ ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள், எல்லாம் ஒன்னொன்னும் ஒவ்வொரு சவால் தானே. நம்ம குடும்பத்தில் ஒன்னொன்னும் ஒரு யோர்தான் தானே. கானானை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி யோர்தானை கடக்கணும் இல்லையா? எல்லா பிரச்சனைகளும், அதாவது அப்படி லிட்ரலாக அப்படி யோர்தான் அப்புறம் கானான் அப்படி பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பிளெஸ்ஸிங்கை சுதந்திரிப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், யோர்தான். அந்த யோர்தான் எப்படின்னா மேலேருந்து அப்படி கரை புரண்டு வருமா. அப்போ இங்கே நிற்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும், அப்படிப்பட்ட யோர்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர்களுக்கு நேராக வார்த்தை வந்தது.
அந்த வார்த்தை என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நேற்றே அந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அதாவது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? 13 வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், யோசுவா 3:13, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீர்ல நிற்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். ஆசாரியர்கள், நீங்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க யோர்தான்ல போய் நில்லுங்கள். ஆமென். நேற்று ஆண்டவர் நம்மோடு பேசினார் இல்லையா? ஆசாரியர்கள்னா ஊழியக்காரர் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, நாங்க மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்களும் ஆசாரியர்கள் தான். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசாரியர். ஏனென்றால் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி ஆசாரியராக, லேவியராக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட ராஜரீகமான கூட்டமாக, ஆசாரிய கூட்டமா நீங்க இருக்கிறீங்களே. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ நீங்க தான் ஆசாரியர்கள் இல்லையா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், யோர்தானை கண்டு நீ பின்னிட்டு திரும்பாதே. யோர்தான் தான் உன்னை கண்டு பின்னிட்டு திரும்பணுமே தவிர நீ யோர்தானை கண்டு பின்னிட்டு திரும்பாதே. ஆமென். பிரச்சனைகளை கண்டு நீங்க பின்னிட்டு திரும்பாதீங்க. பிரச்சனைகள் தான் உங்களை பார்த்து ஓடணுமே தவிர நீங்க ஓடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. யோர்தான்ல உங்க காலை வைங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆசாரியர்கள் கேட்டிருக்கலாம், எப்படி ஆண்டவரே, நாங்க தனியா நின்னாலாவது நீச்சல் அடிச்சு போயிடுவோம், ஆனா நாங்க வேற பெட்டியை சுமந்துட்டு இருக்கோமே. பெட்டியை ஒரு பெட்டி தான், ஆனா அந்த ஒரு பெட்டியை தூக்குறதுக்கு எத்தனை பேரு? நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பெட்டி முழுச 4-5 ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அடிச்சுதுன்னா பெட்டியை போடுறதா நாங்க ஓடுறதா? ஒருத்தர்னாலும் எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம். நாங்க 4-5 பேர் நிற்போமே, ஒருத்தர் இந்த பக்கம் இழுப்பாரு, ஒருத்தர் இந்த பக்கம் இழுப்பார்ல. வீட்டில் கூட அப்படிதானே, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தர் இந்த பக்கம், ஒருத்தர் அந்த பக்கம், ஒருத்தர் முன்னாடி வா, ஒருத்தர் வேணாம் உட்காரு. இதுதான் வீட்டில் இருக்கிறது. அதே மாதிரி தான் ஆண்டவரே, பெட்டியை சுமக்கிற நாங்க எப்படி ஆண்டவரே? கேட்கவே இல்லையே, ஒரு வார்த்தை கேட்கலையே. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, விசுவாச கிரியை செஞ்சாங்க. விசுவாசத்தோடு அடி எடுத்து வச்சாங்க. விசுவாசத்தோடு அந்த காலை எடுத்து அங்க வச்சாங்க யோர்தான்ல. இல்ல, எவ்வளவு பெரிய காரியம் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை, ஆண்டவரே இந்த யோர்தான் ஓடுது, ஆனா உங்க வார்த்தை ஓடாதுன்னு சொல்றீங்க, என்ன பண்றது ஏசப்பா என்று நீங்க யோசிக்காமல், அவிசுவாசமா இருக்காமல், கர்த்தர் சொல்லிட்டார்னா என் கால் எடுத்து வைப்பேன், என் தலையை கூட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். அன்னைக்கு ஆபிரகாம் பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு, எவ்வளோ பெரிய விசுவாசம். உன் பிள்ளைய குடு என்று சொன்ன பொழுது அப்படியே பலிபீடத்தில் கிடத்திட்டானே. நம்ம கிடத்துவோமா? ஒரு சின்ன ஆசையை கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியலையே, ஒரு சின்ன காரியத்தை கூட குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க முடியலையே, ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க முடியலையே. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்க நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். முன்னாடி போறது யோர்தானா இருக்கலாம், யோர்தானா இருந்தாலும் என்னுடைய உள்ளங்கால் அதுல படும். பிரச்சனைகளை தாண்டி செல்ல எனக்கு கிருபை கொடுங்க.
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை பாதியில விடுகிறவர் அல்ல. தண்ணீர்களில் நடக்கும் பொழுது அவைகள் உன்னை புரளுவதில்லை, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆசாரியர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அனுபவம் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், அடியெடுத்து வைக்கிற அனுபவம். விசுவாச பரீட்சை வரும். அந்த பரீட்சையில விசுவாசத்தோடு கிரியை செய்கிறவனை தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மீதியானியர் வந்து எல்லா இஸ்ரவேலரை நோக்கி படையெடுத்து வந்த பொழுது எல்லா இஸ்ரவேலரும் குகைக்குள்ள ஓடி போய் விட்டாங்க. ஒரே ஒரு கிதியோன் எழுந்து கோதுமையை தப்புவிப்பதற்காக அவன் அறுவடை செய்த பொழுது அவன் மேல கர்த்தருடைய கண்கள் பட்டது. பிரியமானவர்களே, ஓடி ஒளிகிற கோழைகளை கர்த்தர் தேடல, கர்த்தருக்காக கிரியை செய்கிற கிதியோன்களை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருக்காக நிற்கிற யோசுவாக்களை கர்த்தர் தேடுகிறார். ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் கீழ்ப்படுகிற ஆசாரியர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க அந்த ஆசாரியர்களா இருந்தா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க மூலமா கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். நாகமான் உங்களுக்கு தெரியும், யோர்தான்ல மூழ்கி எழும்புன்னு சொல்லும் பொழுது முதல்ல கீழ்ப்படியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஏழை வேலைக்காரன் சொல்றான், ஐயா சின்ன காரியம், இதுக்கு கீழ்ப்படிய கூடாதா என்று சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்த பொழுது அவனுடைய நாகமானுடைய சரீரத்தில் இருந்த எல்லா குஷ்டரோகமும் சுகமானது. நீங்க உங்க பிரச்சனையை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையும் பார்க்கும் பொழுது ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இல்லாதது போல இருக்கலாம். இது எப்படி செய்ய முடியும், இது எப்படி நடக்க முடியும், நான் எப்படி இதை செய்வது அப்படின்னு கேள்வி கேட்பது போல இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, அப்பா நீங்க சொல்லிட்டீங்க, நான் கீழ்ப்படுகிறேன். அது யோர்தானா இருந்தாலும் சரி, சிங்க கெபியா இருந்தாலும் சரி, ஆண்டவரை சூளை நெருப்பா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் உள்ளங்கால்கள் அதுல நிற்கணும். அப்போ நடந்தது என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேலே இருந்து வருகிற தண்ணீர் ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் அது எப்படி ஆயிடுச்சு? குவியலாக நின்றது. ஒரு பாதை கிடைத்தது. அந்த பாதை வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். எரிகோவுக்கு எதிராக அவர்கள் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு கூட்ட ஆசாரியர்களுடைய அர்ப்பணிப்பு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய விசுவாச கிரியை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்கள் குடும்பத்துக்கு பாதைகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஆமென். 17ஆம் வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலுண்டி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் ஆசாரியர்கள் அந்த தரையில ஓரத்துல காலூன்றி நின்றார்கள். விளைவு, இஸ்ரவேலர் எல்லாரும் உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் நீங்க நிற்கணும். தேவ பாதத்தில் நிற்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும், பிரச்சனை நடுவில் நிற்கணும். அப்பொழுதுதான் உங்கள் குடும்பம் கடந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா.
பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசாரியர். உங்களை ஏன் ஆண்டவர் பிரித்தெடுத்தார், ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி. உங்கள் நிமித்தம் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு எசேக்கியா ராஜா மாதிரி சொல்லக்கூடாது. எசேக்கியா ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவருக்கு 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்த பொழுது, ஒரு ராஜா வந்த பொழுது, எதிரியின் நாட்டை சேர்ந்தவர் தான், சமாதானமாகி வந்த பொழுது, அவரை பார்க்க வந்த பொழுது அரண்மனையில் இருந்த எல்லாவற்றையும் காட்டினார். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னெல்லாம் காட்டுன? எல்லாவற்றையும் காட்டிட்டேன், அரண்மனையில் காட்டாது எதுவுமே கிடையாது. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் பிள்ளைகளும் ஒரு நாள் வரும் பொழுது, பாபிலோன் ராஜா வந்த பொழுது பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுவார்கள். சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? முடியாத ஆண்டவரே. அப்போ அவருக்கு பிள்ளை இல்லை, அதனால ரொம்ப தைரியமா என் நாட்கள்ல சமாதானம் இருக்கும்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு பிள்ளைகள் பிறந்துச்சு. மனாசே பிறந்தான், எல்லாம் பிறந்தாங்க. அவங்கள நிறைய பேர் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். சம்பவம் தெரிகிறது, சொல்லுகிறது வேதத்திலே. அப்ப பாருங்க, இந்த எசேக்கியா என் நாட்கள்ல சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னான் இல்லையா? ஆனா தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, என்றைக்கும் நானும் என் சந்ததியும் உமக்கு முன்பாக நிற்கணும், என் சந்ததி உமக்கு முன்பாக நிற்கணும்னு அவன் வேண்டிக் கொண்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகர் அப்படிதான். நான் சாப்பிட்டா போதும், நான் உடுத்தினா போதும், நான் வாழ்ந்தா போதும், என்னுடைய சம்பளம், நான் வாழ்வேன். அப்படி அல்ல. நம்முடைய குடும்பம் வாழணும், நம்முடைய பிள்ளைகள் வாழணும், அவர்கள் ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கணும். அது வரைக்கும் நான் நிற்பேன், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன், கர்த்தருடைய வார்த்தை வாங்குவேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நம்ம நிற்க வேண்டும். ஆமென். யோசேப்பை பாடுகள் வழியாக கர்த்தர் கொண்டு போனார். அந்த பாடுகள்லாம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு அவர் வரல, அந்த பாடுகள் வழியாக போனார். காரணம் என்ன? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் ஆதரிக்கும்படி, சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் ஜீவ ரட்சணை செய்யும்படி, அவர்களுடைய ஜனங்கள், சகோதரருடைய குடும்பங்கள் அத்தனையும் அந்த வம்சம் ஒழியாதிருக்கும்படி அவர் சொல்றாரு. உங்கள் வம்சம் இந்த பூமியிலே ஒழியாதிருக்கும்படி உங்களை ஆதரிப்பதற்காக கர்த்தர் என்னை இந்த பாடுகள் வழியாக என்னை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பாடுகள் வழியாக நீங்க போறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்க யோர்தான் கரையில நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கிற அனுபவம், பாதியில விட்டுட்டு போறதல்ல, கடைசி மறைக்கும், கடைசியாக எல்லா ஜனங்களும் கடந்து தீரும் வரைக்கும், கடைசியாக அத்தனை ஜனங்களும் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும், என் தேசத்தின் ஜனங்கள் எழுப்புதலை காண்கிற வரைக்கும், என் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், கடைசி குடிமகன் வரைக்கும், உம்மை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் நான் நிற்பேன், நான் நிற்பேன். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா, நான் நிற்பேன் ஆண்டவரே, சகல ஜனங்களும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுகிற வரைக்கும் வரைக்கும் நான் நிற்பேன். ஆமென். நீங்க அப்படி நின்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, மேலிருந்து கீழாக ஓடி வருகிற யோர்தான், கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் ஒரு குவியலாக நிற்கும். உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள் நிற்கும், உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகள் மண்டியிடும், சம பூமியாகும். செருபாபேலுக்கு முன்பாக சம பூமியாகும் என்று கர்த்தர் சொன்னாரே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அது சம பூமி ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குவியலாக நிற்கும், குவியலாக நிற்கும். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம்.
ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சவாலை கடந்து செல்ல எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. இந்த போராட்டத்தை கடந்து செல்ல கிருபை தாங்க. எனக்கென்று என் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற சரியான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு வர வேண்டிய சுதந்திர பாகத்தை நாங்கள் அனுபவிக்க கிருபை தாங்க. ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க. கற்பத்தின் கனி அது ஒரு சுதந்திரம் அல்லவா? அதை அனுபவிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். நீங்க செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. நமக்கு முன்பாக இருக்கிற அந்த யோர்தானை கடந்தால் தானே கானானை சுதந்திரிக்க முடியும். அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு எவ்வளவு ப்ராசஸ் இல்லையா? எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரோடு கூட தனித்தனியா இடைப்பட்டிருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியர் அல்லவா? நீங்கள் இஸ்ரவேல் புத்திர தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும், தேவனுடைய சமூகத்துல கிட்டி சேரணும். நீங்க என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக யோர்தானையே குவியலாக நிற்க வைக்கிறவர். அது மேலிருந்து கீழே வருதே, யாராவது ஒருத்தர் நின்னா அடிச்சிட்டு போயிரும். ஆனா அந்த யோர்தானை கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு குவியலாக நிற்க வைப்பார். ரிபா ரபா ஷகா லபா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த பிரச்சனை கரை புரண்டு வருகிற யோர்தான் போல இருக்கிறதோ, கர்த்தர் அதை ஒரு குவியலாக நிற்க வைப்பார். எந்த பர்வதம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எந்த பர்வதம் உங்கள் வழியை அடைத்து கொண்டு இருக்கிறதோ, அந்த பர்வதத்தை சம பூமி ஆக்குவார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் தேசத்தின் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சுதந்திரிப்பீர்கள் என்ற தலைப்புல எவ்வளோ அருமையான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறீங்க. இன்றைக்கு யோர்தானை குறித்து, யோர்தானை கடப்பதை குறித்து எங்களோடு கூட பேசுனீங்களப்பா. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவையான தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக விசுவாசத்தோடு கிரியை செய்ய எங்களுக்கு விசுவாசத்தை பெருக்கி தாங்க. எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, கடைசி மனிதர்கள் முதல் கடைசி மனிதர்கள் வரை எங்கள் குடும்பத்தின் சகல பிள்ளைகளும், ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் சகல ஜனங்களும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, இரட்சிப்பை சுதந்திரிக்கிற வரைக்கும் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. அவர்களுக்கு அந்த கிருபைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் குடும்பங்கள் கடந்து தீரணும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்கள் யோர்தானை கடக்கணும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்கள் யோர்தானை கடக்கும்படி ஆண்டவர் அந்த யோர்தானை கர்த்தர் குவியலாக நிற்க வைப்பீராக. யோர்தான் 2ஆக பிளக்கட்டும் ஐயா. யோர்தானின் தரை உலர்ந்த தண்ணீர் இல்லாத தரையாக என்னுடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் ஐயா. ஈஸியா கடந்து செல்ல ஒரு வழியை திறப்பீராக. அன்னைக்கு செங்கடலை 2ஆக பிளந்தவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக யோர்தானை திறப்பீராக. எல்லா யோர்தானை நடுவிலே வழியை உண்டாக்குவீராக. இவர்களை பயப்படுத்துகிற, கரை புரண்டு ஓடுகிற எல்லா கிரியைகளும், எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாமல் போவதாக, ஒன்றும் இல்லாமல் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி சென்று ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தாங்க. தடைகளை உடைத்து போடுங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. திருமண தடைகள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கானான் தேசத்தை சுதந்திரிக்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் இவர்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியர்கள் அப்பா.
உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் மூலமாக குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே. எரிகோவை தகர்த்திடும் நல்ல தேவனே, எரிகோவை தகர்த்திடும் நல்ல தேவனே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வல்ல தேவன் நீரே என்று வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வல்ல தேவன் நீரே என்று வணங்கிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பங்கள்ல யோர்தானை கடந்து செல்ல கிருபை கொடுப்பார். உங்களுடைய சகல குடும்பங்களும் சகல பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம காலையில 5:30க்கு அனுதினமும் ஆவியானவரோடு அதுல நம்ம கலந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, மாலையில நம்ம மறுபடியும் 5:30 பிரேயர்ல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்ம கூடி வருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய இயேசு சந்திக்கிறார் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். ஈஸியாக பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.